Good morning dear students. Today வந்து நம்ம A Think of Beauty poem பார்க்க போகிறோம். பியூட்டினாலே என்னது? அழகு தானே. பியூட்டினாலே அழகு தான். ஸோ இங்கே வந்துட்டு இந்த போயமில் எதை அழகுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா நேச்சர் தான் வந்து பியூட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த போயம் வந்து யார் ரோட் பண்ணதுன்னு கேட்டால் ஜான் கீட்ஸ் அப்படிங்கிறவர். ஸோ இவர் வந்து நிறைய வந்து நேச்சரை பற்றி நிறைய போயம்ஸ் எல்லாமே ரோட் பண்ணியிருக்காரு. அதிலிருந்து இவர் நிறைய ரோட் பண்ண போயத்திலிருந்து ஒன் ஆஃப் த போயம் தான் இந்த A Think of Beauty. A Think of Beauty is a joy forever. A Think of Beauty is a joy forever. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நேச்சர் தான் வந்து பியூட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ A Think of Beauty is a joy forever அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஜாய்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் வந்து எப்பயுமே வந்து என்னவா இருக்கும், மாறாது அப்படிங்கிறாங்க. இட்ஸ் லவ்லினஸ் இன்க்ரீசஸ், இட் வில் நெவர் பாஸ் இன்டு நத்திங்னஸ். இட்ஸ் லவ்லினஸ் இன்க்ரீசஸ், அதோட அழகு வந்து எப்படி இருக்கும், கூடிக்கிட்டே தான் இருக்கும். இட் வில் நெவர் பாஸ் இன்டு நத்திங்னஸ், எப்பயுமே அது வந்து என்ன ஆகாது, ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி, எதுவுமே இல்லை நத்திங் அப்படிங்கிற மாதிரி மாறாது. அது வந்து எப்பயுமே எப்படி இருக்கும், நம்மளுக்கு லவ்லினஸ் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். பட் வில் கீப் எ பவர் குவைட் ஃபார் அஸ் அண்ட் அஸ்லீப். பட் வில் கீப் எ பவர் குவைட் ஃபார் அஸ் அண்ட் அஸ்லீப். பட் வில் கீப் எ பவர் குவைட் ஃபார் அஸ். நம்மளுக்கு வந்து அது இந்த நேச்சர் அப்படிங்கிறது வந்து ஒரு பொருள். இங்கே வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு அழகான பொருள் அப்படின்னு சொல்கிறோம். அந்த அழகான பொருள் வந்து நம்மளுக்கு வந்து என்ன கொடுக்குது, பவர் கொடுக்குது அப்படின்னு. ஸோ இங்கே பவர் அப்படிங்கிறது என்னன்னா நிழல், சரிங்களா, நிழல்னு சொல்லுவோம். ஸோ அந்த நேச்சர் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நிழலை கொடுக்குது. அண்ட் ஸ்லீப் ஃபுல் ஆஃப் ஸ்வீட் ட்ரீம்ஸ் அண்ட் ஹெல்த் அண்ட் குவைட் ப்ரீத்திங். எப்படின்னா நம்ம அங்கே அந்த நிழலில் தூங்கக்கூடிய அந்த தூக்கம் வந்து எப்படி இருக்கும், ஃபுல் ஆஃப் ஸ்வீட் ட்ரீம்ஸ். நம்மளுக்கு வந்து ஸ்வீட் ட்ரீம்ஸ், நல்ல ஒரு கனவுகள் வர மாதிரி இருக்கும். அண்டு ஹெல்த், நம்ம அப்படி தூங்கும் பொழுது நம்மளுக்கு ஹெல்த்தியாக இருப்போம். அண்டு குவைட் ப்ரீத்திங், நம்மளுக்கு வந்து நம்ம சுவாசிக்கக்கூடிய அந்த சுவாசம் கூட எப்படி இருக்கும், ஒரு அமைதியான ஒரு சுவாசமாக இருக்கும். ப்ரீத் பண்ணுறதுக்கு கூட அவ்வளோ ஒரு நல்லா இருக்கும். தேர்ஃபோர் ஆன் எவ்ரி மாரோ ஆர் வி ரெத்திங். Therefore on every morrow are we wreathing a flowery band to bind us to the earth. ஸோ ஒவ்வொரு நாளும் எவ்ரி மாரோங்கிறது ஃபாலோயிங் டேஸ். ஸோ ஒவ்வொரு நாளும் ஆர் வி ரெத்திங், நம்மளுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ரெத்திங் அப்படின்னா வந்து கட்டுற மாதிரி, இந்த பைண்ட் பண்ணுற மாதிரின்னு சொல்லுவோம். எ ஃப்ளோரி பேண்ட் டு பைண்ட் அஸ் டு த எர்த். நம்ம ஒரு நாளும் வந்து இந்த ஃப்ளோரி பேண்ட் அப்படிங்கிறது வந்து என்னென்னா நம்ம அந்த மாலையெல்லாம் கட்டுவாங்க இல்லையா, அந்த கட்டுறது அந்த த்ரெட்டில் வச்சு கட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு நாளும் நேச்சர் கூட நம்ம என்ன ஆகிட்டுருக்கோம், ஒரு பேண்டாக வந்து ஒரு பைண்ட் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி, ஒரு கட்டுற மாதிரி தான் நம்ம வந்து ஒரு எனர்ஜி இருக்கிறோம். நேச்சர் கூட நம்ம வந்து இந்த எர்த்து கூட நேச்சர் கூட நம்ம எனர்ஜி இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம இந்த 7 லைன்ஸ் மட்டும் நம்ம பார்த்துருக்கோம். மீதி வந்து நம்ம நாளைக்கு கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டால் இந்த 7 லைன்ஸையும் என்ன பண்ணுறீங்க, நம்ம ஹோம்ஒர்க்காக கொடுத்துக்கலாம், சரிங்களா. அகைன் ரீட் பண்ணுறேன். Listen to me. A think of beauty is a joy forever. Its loveliness increases. It will never pass into nothingness, but will keep a bower quiet for us. And asleep, full of sweet dreams and health and quiet breathing. Therefore on every morrow are we wreathing a flowery band to bind us to the earth. Okay, so இதில் ரைமிங் வேர்ட்ஸ் என்னென்ன நம்ம பார்க்குறோம். forever never keep sleep breathing wreathing. ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம இன்னைக்கு இந்த ஸ்டாண்ட்ஸால் இருக்கக்கூடிய ரைமிங் வேர்ட்ஸ். நெக்ஸ்ட் இதில் வந்து நம்ம ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்குது. என்ன இருக்குதுன்னு கேட்டால் பவர் குவைட். அதான் என்னது பவர் குவைட் அப்படிங்கிறதான் வந்து இதில் மெட்டஃபராக நான் சொல்லுவோம். மெட்டஃபர்னா என்னது, உருவகப்படுத்துறது. ஒரு பொருளை இன்னொரு பொருளாக வந்து நம்ம என்ன பண்ணுவோம், உருவகப்படுத்துவோம். அதுக்கு பேர் தான் வந்து உருவகம், சரியா. அதுதான் ஒரு பொருளை வந்து நம்ம இன்னொரு பொருளாக நம்ம வந்து ஒரு இமேஜின் பண்ணி பார்ப்போம். அதுக்கு பேர் தான் நம்ம மெட்டஃபர்னு சொல்லுவோம், உருவகப்படுத்துறது. ஸோ இங்கே பவர் குவைட் ஃபார் அஸ் அப்படிங்கிறது என்னென்னா இங்கே வந்து ஒரு பொருளாக நம்ம நேச்சரை வந்து ஒரு பொருளாக வந்து நம்ம இமேஜின் பண்ணுறோம். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.